இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நைட்டு அவர் கிளம்பி வந்துடுவாரு. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு அவர் நம்ம கூட இருப்பாரு. ஜாலி. அதுக்கப்புறம் வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும். ஏ மர்மவளே, ஏ மர்மவளே, ஏ மர்மவளே, எங்கிட்டு தான் போய் வளைய வாங்குறே தெரிய மாட்டேங்குது. ஏ உமா, ஏ உமா, ஏ வீணா பண்ணவளே, அச்சே எங்கிட்ட போய் தொலைறாளுங்கன்னே தெரிய மாட்டேங்குதம்மா. மகா பேத்தி, மகா பேத்தி, பாட்டி கூப்பிடுறாங்க போல இருக்கு. இந்த வாரம் பாட்டி. வாத்தா வாத்தா. என்ன பாட்டி வெளியே போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, அப்படியே கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தேன். எங்க வீட்லயும் ஒருத்தீங்களானா? அத்தை தோட்டத்துக்கு போயிட்டாங்க. சின்ன நீ தையல் கிளாஸ் போயிட்டாங்க. மாமா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அப்படியாம்மா? தோட்டத்துல என்ன வேலை? அவ வெட்டி முடிக்கிறான்னு தோட்டத்துக்கு போய் உட்காந்துருக்கா. ஒரு வேலையும் இல்ல. சமையல் வேலையெல்லாம் ஆயிடுச்சா? எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். அவ்வளவுதான் வேலை செஞ்சாலுங்களா? அது சொல்லு, செஞ்சிருக்க மாட்டாளே. சின்ன குமரி தையல் கிளாஸ் போறேன்ட்டு அவ அப்படியே போயிடுவா. இவ வீட்டுல வேலை செய்யணும்னு பயந்துக்கிட்டு தோட்டத்துல போய் உட்காந்துக்குவா. தோட்டத்துல பெருசா எந்த வேலையும் இருக்காது. சும்மா போய் அங்க உட்காந்து தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு இருப்பா. இல்ல தோட்டத்துல வேலை இருக்குன்ட்டு தான் போனாங்க அத்தை. ஆமா, அவ வேலை செய்யற அழகுதான் எனக்கு ஆதி காலத்துல இருந்தே தெரியுமே. சமைக்கிறதுக்கு பயந்துகிட்டே அங்க போய் உட்காந்துருப்பா. அதுக்கு தான் பையனுக்கு மருமகளை கூட்டிட்டு வாங்க, மருமகளை கூட்டிட்டு வாங்கன்னது. சரி விடுங்க பாட்டி. நீ நம்ம தோட்டத்துல வந்து பாத்திருக்கியா? இல்ல பாட்டி, அதெல்லாம் நான் போய் பார்க்க. என்ன வந்து பார்க்கல? கல்யாணம் எத்தனை நாள் ஆயிப்போச்சு. வீட்டில் இருக்கிறவங்களாவது கூட்டிட்டு போலாம், அவளுகளை கூட்டிட்டு போக மாட்டாளுங்க. வீட்டில் வேலை செய்யட்டும்னு. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தானம்மா? இல்லை வேற எதுவும் வேலை இருக்கா? இல்லை பாட்டி, வீட்டில் எந்த வேலையும் இல்லை. சரி, உனக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சலுப்பா இருக்கும். இந்த பையன் இருந்தாலாவது ஏதாவது ஒன்று உன் கூட பேசிக்கிட்டு இருப்பான். அவனும் வேற வேலைக்கு போயிட்டான். சரி, வீட்டை பூட்டி போட்டு வா, நம்ம தோட்டம் வரைக்கும் அப்படியே போயிட்டு வருவோம். இல்ல மாமா அத்தை வந்துட்டாங்கன்னா சாப்பாடு வைக்கணுமே. அவ ரெண்டு பேரும் கை இருக்கு, நீ இல்லைன்னா அவளா போட்டு கொடுப்பா. அவளுக்கு போட்டு திங்காம ஒன்றும் இல்லை, போட்டு திம்பாங்க. நீ வா, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு உனக்கு சரியா இருக்கும். நம்ம அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். வந்தா எதுவும் சொல்லுவாங்க. ஆடா என்னத்த சொல்றாங்க? நான் தானே உன் கூட வரேன். வீட்டை புட்டிவிட்டு வாமா, போவோம். சரி பாட்டி. நல்ல பிள்ளை, சந்தோஷம் பேரன் நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்கான். நம்ம தானே பார்த்துக்கணும். சும்மா கதவை சாத்தி விட்டு வாமா, பூட்டெல்லாம் போட்ட வேணா, வருவாங்க. நம்ம சாவி எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டோம்னா அப்புறம் அதுக்கு வேற ஆடுவாங்க. சும்மா தான் லாக் பண்ணியிருக்கேன். சரிம்மா வா. நம்ம ஊரு பெரிய ஊருமா. இந்த ஊரே உங்க தாத்தனோட சொத்து தான். ஓ சரி பாட்டி. இவருக்கால இவளும் உனக்கு பாட்டி முறை தான் வேணும். அலமேலே, அதனே வாத்தா வாத்தா வந்து உட்காருக்கா. என்ன புளி குத்திட்டு இருக்கியா? ஆமாம்மா, நான் மரும வந்து புளியெல்லாம் குத்தி வைங்க, வீட்டுல சும்மா தானே இருக்கீங்கன்னு அதான் சரி குத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நம்ம மரத்து புளியா? ஆமாம்மா, நம்ம மரத்து புளி தான். சரி சரி, எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வை, போகும்போது வாங்கிட்டு போறேன். எடுத்து வைக்கிறேன். எங்க பேத்தி கூட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு? பேத்தி டவுன்லேயே வளர்ந்த புள்ள. நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. அதான் சரி ஊரை சுத்தி காட்டிவிட்டு நம்ம நிலத்தெல்லாம் கொண்டு போய் காட்டிட்டு வருவோன்னு கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எம்மாடி பேரன் போன் பண்ண? அப்படியா? கூப்பிட்டாரு பாட்டி. சரி சரி, ரொம்ப தங்கமான பையன்மா, அமைதியான பையன். யாருக்கிட்டையும் சண்டை வம்புன்னு போக மாட்டான். சரி, வெளியவே ஏன் நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க, சாப்பிடலாம். வீட்டுல பேத்தியெல்லாம் சமையலாம் செஞ்சு வச்சிருக்குது, போய் சாப்பிடணும். எல்லாம் சுத்தி காட்டிட்டு வந்துடலான்ட்டு தான் கூட்டிட்டு போறேன். வாசம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வராம எப்படி? வாரம் வாரம் இந்த தோட்டம் வரைக்கும் போயிட்டு வாரோம். சரி இரு, இந்த ஒரு நிமிஷம். அட என்னமா பண்ற? மணி ஆயி போச்சு. ஆனா ஒரு நிமிஷம் இராத்தா, அப்படியே போவேன். தங்கமான குணமா உங்க தாத்தா, அதான் என் மாமனா இருக்காருல்ல, அவரோட 2ஆம் தாரத்துக்கு பிறந்த பிள்ளைங்க. ஓ அப்ப 2 ஒய்ஃபா? ஆமா ஆமா. ஓ அப்ப அவங்க கல்யாணத்துக்குலாம் வரல? கல்யாணத்துல வர மாட்டாங்க. இவங்க தனியா இந்த பக்கத்துல இருக்காங்க, நாம தனியா அங்கிட்டு இருக்கிறோம். எதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. நான் தான் வந்து பேசுவேன், உங்க மாமெல்லாம் வந்து பேச மாட்டான். ஓ சரி. நம்ம சொத்துல பங்கு கேட்டு இவங்க ஹாத்தா வந்துட்டாங்க. அப்புறம் என் மாமியார் எப்படி நான் கொடுப்பேன்னு அது ஒரு பக்கம் சண்டை. அப்புறமேட்டுக்கு ஊர்ல எல்லாரும் பஞ்சாயத்து பேசி 2 பங்கா பிரிச்சு இவங்களுக்கு ஒண்ணு நமக்கு ஒண்ணா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால உன் மாமங்காரன் இவகிட்ட எல்லாம் பேச மாட்டான். வந்த சொத்து போச்சே போச்சேன்னு. கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டமா, வர முடியல. திரும்பிக்குமா, தலையில வச்சு விடுறேன். சரி. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போமா, வராமலாம் இருக்காதே. சரி வரேங்க பாட்டி. சரி, நான் பேத்தியை கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி நீ வேலையை பாரு. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. வாமா வா. பரவாயில்ல, புள்ள தங்கமான புள்ளையா இருக்கு. நல்லா இருக்கட்டும் 2 பேரும். நில்லு, ஓட்டம் கட்டிட்டா இருக்க. ஏய் ஆட்டம் கட்டாதடி, அடியே ஓட விடுற பாரு. சாந்தா, வா முடியுமா வா. என்னடி அப்பயும் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன்? என்ன பண்றது? மருமவத புடுங்கி எடுக்கிறாளே. பாலகத்தி பையன் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். 10 ரூபாய் கையில எடுத்து நீட்ட மாட்டேங்கிறாமா. வந்துருச்சா? இனி இதுங்க 2 புரளி பேசியே இது பண்ணும். மருமவளை கரிச்சு கொட்டலன்னா இதுங்களுக்கு தூக்கம் வராது. என்னம்மா பண்றது? மருமவளை என் மக மாதிரி நினைச்சேன், அவ என்ன அப்படி நினைச்சாளா? வீட்டுக்கு வந்த மருமவளை ஒழுங்கா நடத்தணும். அப்பதான் வயசான காலத்துல அவ நல்லா பாப்பா.
வயசு இருக்கும்போது மருமவளை பாடா படுத்தி புடுங்கி எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவளுக்கு நேரங்காலம் வந்தோனையும் உங்களை வச்சு செய்யதான் செய்வா. நானும் பாரு என் பையனே உட்காருன்னு சொன்னா உட்காரலாம், நில்லுன்னு சொன்னா நிப்பான். அப்படி வச்சிருக்கேன். அந்த மாதிரி புள்ள வளர்க்கணும். நீ தான் புள்ள வளர்த்தப்போ. அவ ஆத்தா வீட்டுல இருந்து வந்தா ஆக்கி கொட்டுறாமா. கொட்டுற சோத்த கூட கையில கொடுக்க மாட்டேங்கிறாமா. அப்படி பண்றாமா. உங்களுக்கு சீரும் செஞ்சு உங்களுக்கு வருஷம் வருஷம் எல்லாம் வாங்கி போடணும், எல்லாம் பண்ணணும். அவங்க வீட்டிலேருந்து வந்தா நீங்களாம் பார்த்து தள்ளுறீங்களா? வயசான காலத்துல அதனால தான் உங்களுக்கு அந்த பொழப்பு. சரி சரி கவலைப்படாத, எல்லாம் ஒரு காலம் மாறும். டாடி ஏய் மர்மோளே கூப்பிட்டுருச்சுல. ஏய் கூப்பிட்ட உடனே அப்படியே வாளாட்டிக்கிட்டு வருவேன்னு நினைக்கிறியா? கத்து மவளே கத்து, உன் தொண்டத்தை நீ வத்துற அளவுக்கு கத்து. ஏய் டாடி என்னடி உன் மருமக இம்புட்டு தூரம் நீ கத்தியும் வெளியவே வர மாட்டேங்கிறா. அட காத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா. என் பையனுக்கு போன் பண்ணா. டாடி வெண்ணமவளே வெளிய வாடி. சொல்லுங்களா அத்தை, கூப்பிட்டீங்களா அத்தை? எவ்வளவு நேரம் காட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு காதுல விழுகல? ஐயோ அத்தை, நீங்க காட்டுல தான் கத்திட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். வீட்டுல கத்துறீங்கன்னு தெரியல அத்தை. யாரே என் தோழி வந்திருக்கா. போ போய் காப்பி வச்சு எடுத்துட்டு வா. சரி அத்தை, உடனே போய் வைக்கிறத. லூசா ஏறனா? காலையில வச்ச காப்பி இருக்குது, அதைய ஊத்தி கொதிக்க வச்சு கொடுப்போம். இதுகளுக்கு புரணி பேசுறதுக்கு சூடா காப்பி கொடுக்கணுமா? சூடா. இந்த பக்குவம் எனக்கு இல்லம்மா. என்கிட்ட கேளு, மருமவளை எப்படி அட்டைக்கு உடக்கணும்னு. அடிச்சு அவங்க அப்பா வீட்டுக்கு துரத்துனா ஆட்டோமேட்டிக்கா பயம் இருக்கும் நம்ம மேல. நாம படுக்க கண்ணே மணி என்று வச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான். அத்தை என்னடி காப்பி வைக்க சொன்னா இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க? இல்ல அத்தை, காப்பி ஸ்ட்ராங்கா வேணுமா இல்ல ஸ்ட்ராங் இல்லாம வேணுமா? காப்பி மாதிரி வை. காப்பி மாதிரி தானே அத்தை. அப்படியே வச்சிடுறத. ஒரு அறிவு இல்ல, ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லி 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 தான் செய்வா. அத்தை இப்ப என்னடி? சக்கரை தூக்கலா வேணுமா இல்ல சக்கரை கொஞ்சமா வேணுமா? ஷபா ஏண்டி எப்பயும் நான் குடிக்கிற சக்கரை உனக்கு தெரியாதா? இல்லத்த, இப்பெல்லாம் சுகர் வந்து அல்பாயுசில பொட்டுன்னு போயிடுறாங்களா? அதான் என் அத்தை உசுரோட இருக்கணும்னு கேக்குறேன். அதிகமா போடவா இல்ல கம்மியா போடவா? கம்மியாவே போடு. அத்தை சுத்தமா சக்கரையே எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருஷத்துக்கு உயிரோட இருப்பாங்க அத்தை. ஐயோ ஏதோ ஒரு கண்டாவிய பண்ணி தொலை போ. சரிங்க அத்தை, எனக்கு உங்க உசுறு தான் முக்கியம். அடி போடி, பேச விடாத நிம்மதியா. பரவாயில்லம்மா, உன் மருமகன் ஒண்ணு பாத்துக்குது. நல்லா பாத்து கிழிச்ச அவங்க அப்பா வீட்டுக்கு அடிச்சு துரத்திடுவேல. இப்ப ஒழுங்கா இல்லைன்னா அதனால பம்மிக்கிட்டு திரியற. அத்தை ஷபா இப்ப என்னடி உனக்கு? இல்ல அத்தை, சூடா வேணுமா இல்ல சூடு கம்மியா வேணுமா? சூடா கொதிக்க கொதிக்க என் தலையில எடுத்துட்டு வந்து ஊத்து. சரிங்க அத்தை. ஏய் ஏய் இங்க வாடி. அத்தை ஏடி குடிக்கிற அளவுக்கு சூடா எடுத்துட்டு வர தெரியாதா உனக்கு? இல்ல அத்தை, ரொம்ப சூடா குடிச்சா குடலு குந்தாணி எல்லாம் வெந்துரும்னு சொன்னாங்க. அதான் அத்தை, கொஞ்சம் சூடு கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது அத்தை, பச்சை தண்ணி கணக்கா இருக்கும். அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அட வெண்ண மகனே, ஏண்டி உசுர எடுக்கற? நீ காப்பிய வைக்க வேணாம், ஒரு வெங்காயமும் வைக்க வேணாம். காலையில வச்சது இருக்கும், அத சூடு பண்ணி எடுத்துட்டு வந்து போல போ. சரிங்க அத்தை. தலையே வெடிச்சிருதுமா. எப்படிதான் இப்படி ஒரு அறிவு கிடைச்சது? வளர்த்த இத்தனை வருஷம் வச்சிருந்தாங்கன்னே தெரியல. அதே தங்கம், உங்க அம்மாவை இப்படிதான் அந்த கிளவிய வச்சு செய்யணும். அது வாயிலே காலையில வச்ச காப்பி சூடு பண்ணி எடுத்துட்டு வர சொன்னிச்சா, இப்ப அதை அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். சரி வா. பாத்து வாமா. எம்மாடியே அந்த பக்கம் இருக்கு பாத்தியா அந்த தென்னை தோப்பு? ஆமாங்க பாட்டி, அது நமக்கு தான். சரி பாட்டி. அப்புறம் இப்போ ஒருத்தி வீட்டுக்கு பேசிட்டு வந்தோம்ல, அவங்களுக்கு இந்த நிலத்துல பிரிச்சு கொடுத்தாச்சு. இதை தாண்டி அந்த பக்கத்துல இந்த முள்ளிவெளி போட்டிருக்குல்ல, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்மளோட இடம். எத்தனை ஏக்கர் பாட்டி? நமக்கு ஒரு 8 ஏக்கர். அவர் மட்டும் 2வது கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்க, நமக்கு மொத்தம் 16 ஏக்கர் இருந்திருக்கும். ஏன் அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அதெல்லாம் நான் அப்புறமேட்டுக்கு சொல்றேம்மா. வா நம்ம முதல்ல இடத்த சுத்தி பார்ப்போம். எம்மாடியே அங்கிட்டு பாத்தியா யார் படுத்திருக்கிறதுன்னு? யாரு? அத்தை மாதிரியே இருக்கு. அத்தை மாதிரியே இல்ல, உன் ஒத்த தான். பாரு, வீட்டுல வேலை செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு இங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறத. தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. கிழிச்சா ஏமா 6 மாசத்துக்கு ஒருக்க இந்த நெல் அறுவடை பண்றது, நெல் விதைக்கிறப்பதான் வேலை இருக்கும். இப்பெல்லாம் ஒரு வேலையும் இருக்காது. உங்க மாமியாரே தண்ணியை திறந்து விடுவான், அப்புறம் என்னைக்காவது ஒருக்க களைப்பிடுங்குவாங்க. அவ்வளோத்தான் வேலை. மற்ற நேரத்துல எல்லாம் அப்படிதான். உங்க அத்தை தோட்டத்துல வேலை இருக்குன்னு இங்க வந்து தூங்கி எந்திரிச்சுட்டு வருவாங்க. அட கடவுளே, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. விவசாயன்றது ரொம்ப கஷ்டம்னு நினச்சி இவங்களுக்காக அம்பிட்டு வேலையை செஞ்சு வச்சா, இங்கே வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு போய் வந்து அங்கே வேலை செஞ்ச மாதிரி நடிக்கிறாங்களா? ஏய்
ஏண்டி பாட்டி விடுங்க, அதான் தூங்கிட்டு இருக்காங்கல்ல. அம்மா அவ இங்கேயும் தூங்குவா, வீட்டுல வந்தும் தூங்குவா. தூங்குறதையே ஒரு பொழப்பா வச்சுட்டு தூங்குறா. இதனாலதான் பிள்ளைகளும் பொறுப்பு இல்லாம தெரியுதுங்க. சரி விடுங்க. உனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒரு பிளவுஸ் தைச்சாங்களே, அந்த பிளவுஸ் சரியா இருந்துச்சா? இல்ல, அங்கங்க லூசா இருந்துச்சு. அது காசு கொடுத்து வெளியே தைச்சா 2000 அப்படி இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இவ வீட்டில் இருக்காள் அந்த கோமரி சொல்லவும் அவளே தைச்சது மாதிரி நல்லாவா இருந்துச்சு, கொட 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 கொடன்னு. நான் அதனால தான் கடையில் கொடுத்து தைச்சிக்கிறது, இவகிட்ட எல்லாம் கொடுக்காம. ஏன்னா கஞ்ச பிசுனாரிகமா இவளுகளுக்கு செலவு பண்ணிக்கிறதுனா பண்ணிக்குவாளுங்க, அடுத்தவளுக்கு 10 காசு எடுக்க மாட்டாளுங்க. சரி வாத்தா, அங்கிட்ட அப்படியே நான் சுற்றி காட்டுறேன். உங்களுக்கு பாவம்னு நான் கஷ்டப்பட்டு வேலையில செஞ்சா இங்கே தூங்கி எந்திரிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து அங்கே அந்த அளவுக்கு சீனு விடுறீங்களா? இனிமே இருக்கு உங்களுக்கு. ஏமாடி அப்படியே அந்த சைடில் போய் பாருமா. இந்த நான் அத்தை பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. அமுதாக்கா, அம்மா அடடே வாமா வா வா வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கொத்தமல்லி நட்டு வச்சோமா, அது அங்கங்க கொஞ்சம் களை புடுங்கணும், அதான் சரி பறிச்சு விட்டுட்டு இருந்தேன். என்னம்மா இந்த பக்கம்? பாட்டி தோட்டத்துல சுத்தி காட்டிட்டு இருந்தாங்க, அதான் பார்த்துட்டு அப்படியே இங்க வந்தேன். அப்படியா, சரிம்மா சரிம்மா. எல்லாம் சுத்தி பார்த்தாச்சா? அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். சரிம்மா சரிம்மா. அங்கெல்லாம் ஊர்ல விவசாயம் நல்லா இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல, இங்க நல்லா பச்சை பச்சேன்னு நல்லா இருக்குமா பாக்குறதுக்கு. ஓ சரிங்க. மாலையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, குட்டை நிறைஞ்சிரும். அங்க ஊரே மீன் பிடிப்போம், அது மீன் பிடி திருவிழா மாதிரி பண்ணுவோம், நல்லா இருக்குமா. ஓ சரி. இதானே இருக்க போற, அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். சரிங்க. சரி வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிச்சாச்சு. என்னம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாட்டி தான் புலம்பிக்கிட்டு கிடக்கும். எல்லா வேலையும் ஏன் இழுத்து போட்டு பார்க்குற? அன்னைக்கே நான் சொல்லிவிட்டு வந்தேன், நீ தான் கேட்கவே மாட்டிக்கிற. இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பம் தாம்மா, இல்லைன்னு சொல்லலை. என்னதான் இருந்தாலும் இவங்களை மருமகளா தான் நினைப்பாங்களே தவிர மகளா நினைக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் வேலை இழுத்து போட்டு பாரு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே பார்த்தீங்கன்னா மொத்த வேலையும் உன் தலையில கட்டிக்கிட்டு குடும்பமே உக்காந்துரும். சரியா? சரி. நான் உன் நல்லதுக்கு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு வந்த இந்த புதுசுல இந்த மனுஷன் அப்படித்தான், வாயே திறக்க மாட்டாரு. எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பார்ப்பேன். என் மாமியாரு அதை பண்ணல இதை பண்ணலன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ குறை சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு நானும் எதையும் கண்டுக்காம இழுத்து போட்டு பார்த்தேன். அப்புறம் எனக்கே சலுப்பு வந்துருச்சு. இப்பெல்லாம் என்னை வேலை செய்ய சொன்னிச்சுன்னா புடிச்சு போட்டு போடுவேன். அது ஒரு வேலை செஞ்சா நான் ஒரு வேலை செய்வேன், அப்படிதான் இப்பெல்லாம். என்னமுதா வேலையா? ஆமாமா, இந்த அங்கங்க களை நட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதான் பறிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். சரிம்மா நான் அந்த பேத்தியை கூட்டிட்டு வந்து எல்லாம் சுத்தி காட்டலான்னு. சரி காட்டுங்க. ஏன் கொஞ்சம் வேலை கிடக்கு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். சரிம்மா வாமா போவோம். சரி போயிட்டு வரேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வா.